கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெயா முன்னாடியே வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன், இந்திரா நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுமா? காவியாவுக்கு சீமந்தம் நீ தான் முன்ன நின்று கல்யாணத்தை வந்து நடத்தின மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடத்தணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சந்தோஷத்தில் தகச்சு போய் நிற்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து உருட்டி உருட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல என்ன இவ எல்லாட்டையும் வந்து இப்படி சொல்லி வச்சுருக்கா, நான் என்ன இந்த வீட்டிலேருந்து தங்கவா சொன்னேன், இந்த வீட்டை விட்டு நீ போனாதான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சொல்லி வச்சுருந்தா ஏன் முன்னாடி எல்லாரும் வந்து இதை பற்றியே பேசுகிறாங்க. இந்திரா வந்து ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு எனக்கு வயிறெல்லாம் எரிக்குதுங்கிற மாதிரி ஜெயா வந்து கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மனசுலேயே சமயம் வந்து ஜெயா வந்து முறைக்கிறாங்க. நம்ம இந்திராவை இதெல்லாம் எனக்கு தேவையா, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா என்னம்மா வாயடிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அவள் பேசவே மாட்டா, சந்தோஷமாக இருந்தால் வாயடிச்சு போயிடுவா. ஒன்று அவங்க அப்பா பேசுனாங்க, இந்திராவோட அப்பா. ஊருக்குள்ளே அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது குட்டி பட்டாசுன்னு, சும்மா படப்படப்படான்னு பேசிக்கிட்டே இருப்பா. பேச ஆரம்பிச்சிட்டா. அதான் எங்களுக்கே நல்லா தெரியுமே, ஸ்மார்ட் கேர்ள்னா ஸ்மார்ட் கேர்ள் தான், எந்த இடத்துல எப்படி பேசணும் அளவாக பேசணும்னு அவளுக்கு தெரியாதாங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஜூஸை குடிச்சு முச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக வந்து ராகினி மட்டும் அவங்க ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹேமா வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி இந்திரா வீட்டோட துரத்துவீங்கன்னு பார்த்தேன், அதுவும் செஞ்ச மாதிரி தெரில. காவியாவுக்கு வந்து சீமந்தம் வேறு வந்துருச்சு, சீமந்தம் ஃபங்க்ஷன் நடந்துட்டாலே போதும், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஊர் உலகத்தையே வந்து அன்னபூர்ணியில் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்கன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீட்டில் காவியா மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இருந்தால் நான் தான் வந்து கௌரவத்தோடு இருந்திருப்பேன், என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி? நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு எல்லாமே முடிச்சாச்சு, காவியா கதையை முடிக்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், காவியாவுக்கு ஜூஸில் இந்த மாதிரி பொருளை வந்து கலந்து கொடுத்துட்டேன், நர்ஸை வச்சு அடுத்து இது மாதிரி செய்ய போகிறேன். என்னங்க சொல்கிறீங்க? இது மாதிரிலாம் செஞ்சிட்டிங்களா? ஓகே தான் நீங்கள் சொன்னது, ஆனால் புள்ளத்தாச்சியை இது மாதிரி அமுச்சு வைக்கிறது மிகப்பெரிய பாவங்க. அந்த பாவத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணுமா? என்ன ஹேமா திருந்திட்டியா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கண்ணை ஊட்டி பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹேமாட்ட இல்லைங்க திருந்தலாம் இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாவமாகவும் இருக்குது. எங்கே நம்ம பாட்டத்தில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது தான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த நர்ஸு வந்து பண்ண போகிறா, அப்படி இருக்க சூழ்நிலை இந்த பிரச்சனை வந்து நம்ம கை மீறி போகாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹேமாவும் ராகினியும் ராகினி வந்து உளையிடுறாங்க. அந்த இடத்துல இந்திரா போனதுக்கப்புறம் இந்த குடும்பமே வந்து குட்டிச்சவராக ஆக போகுது, எல்லாரும் சதறி போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயா குடும்பத்தை வந்து அழிக்க போகிற விஷயத்தை வந்து ஃப்ளோவில் வந்து உளையிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி இதை வந்து ஏமா வந்து கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இந்திரா போயிட்டா அந்த குடும்பமே சதைஞ்சு போயிடுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ நம்ம மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் இவள்கிட்ட சொல்லிட்டோமே, இவளை எப்படி இருந்தாலும் ஏமாற்றணுமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் நம்ம குடும்பத்தை சொல்ல ஹேமா, இந்திரா குடும்பத்தை சொன்னேன். அப்படி சொல்கிறீங்களா? சரிங்க, நான் ஜெயா குடும்பத்தை சொல்கிறீங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களே. என்ன ஏம்மா இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோவெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறப்ப நான் போய் ஏதாவது செய்வேனா? நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல மழுப்பி பேசுகிறாங்க நம்ம ராகினி. ஜெயா வந்து இந்திரா வந்து தடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் என்ன சொல்லியிருக்கேன், நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், இந்த வீட்லேயே வந்து உன்னை தங்க சொல்லியிருக்கேன், ஏன் இன்னொன்று சொல்ல வேண்டியதானே, கௌதமோட சேர்ந்து என்னை வாழ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்ல வேண்டியதானே. அத்தை நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அதுக்குன்னு நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாதுல்ல. நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க, கௌதமும் ராமச்சந்திரனும் அன்றைக்கி ரூம் வாசல்லே தான் நின்றுருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது? உங்கள் பேரை கெடுக்க சொல்கிறீங்களா? ஜெயாத்தை என்னை வீட்டை விட்டு போக சொன்னது உறுதியாக தான் சொல்லியிருக்காங்க. நான் எப்படி இதெல்லாம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க முடியும்? நான் உங்களை மாதிரி தான் யோசிக்க முடியும். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி அது முக்கியங்கிறனால தான் நான் வந்து பொய் சொல்லியிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிடுறாங்க நம்ம இந்திரா. ஏய் நீ என்ன வேணான்னு சொல்கிறீ, நாளைக்கு நான் உன்னை ஃபங்க்ஷனே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ தான் தலைமை தாங்கி இந்திராவை வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தரணும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இதில் கௌதம் வேறு சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான், உனக்கும் கௌதமுக்கும் அப்படி என்ன தான் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கேவலமாக வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ராகினி வந்து கேட்டுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் பால் சம்போடு எடுத்துகிட்டு ஏமா மட்டுக்கு சந்தோஷமாக வந்து ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து காவியாவோட கதை வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன அத்தை வந்து தலைமையில் தூக்கி தாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்ததுக்கான தடயத்தையும் வந்து மறந்துடுவாங்கங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹேமா உள்ளே போய் பார்த்தா அவர் வந்து பூஜையில் வந்து சாமி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம வெற்றி, என்னது வெற்றி இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி முக்கியமான நாளுங்க நமக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நம்ம பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா நிச்சயம் வந்து குழந்தை வந்து சாமியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. ஆமாம் சாமியே குழந்தை வந்து கொடுத்துரும், எந்த காலத்துலையா இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கண்ணாப்புனான்னு வந்து வெற்றி வந்து திட்டுறாங்க. சரி போ
இனிமேட்டு என்ன பண்ணுறது, இவர் மாட்டு பூஜை பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கணும் தானே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி ஹேமா வந்து மனசு தேத்திக்கிட்டு அப்படியே உட்காடுறாங்க. இன்றைக்கி காவியாவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா இனிமேட்டு அவளை தலையில் தூக்கி வச்சு தாங்கவே முடியாது. ஏன்னா அவள் தான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் கேவலமாக அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹேமா காவியா வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எதிர்காலம் அமைஞ்ச மாதிரி இந்திராவுக்கும் எதிர்காலம் அமைஞ்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த குடும்பம் என்ன தாங்குற மாதிரி அப்படியே இந்திராவையும் தாங்கணும். ஆமாண்டி, உனக்கு காலுக்கு நான் என்ன தடவிட்டு இருக்கேன், இந்த அம்மாவை பற்றி எதுவுமே பாராட்டி பேச மாட்டேங்கிறேன், இந்த குடும்பத்தை பற்றி தான் நீ பேசுவியா, இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கப்ப காவியா மட்டும் மயக்கப்பட்டு கீழே வந்துடுறாங்க. கதிர் வந்து என்னாச்சு காவியா என்னாச்சு காவியாங்கிற மாதிரி பட்டமாயி அப்படியே வந்து காவியா தூக்கி பெட்டில் வந்து உட்காடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாயிடுறாங்க. ஒவ்வொரு ஆளாக வந்து பார்க்குறாங்க. இந்திராலேருந்து எல்லாரும் அக்கா என்ன ஆச்சுன்னு தண்ணி எடுத்து தெளிச்சு பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் பட்டமாயிட்டாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணியாடான்னு டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. டாக்டரும் வந்து வந்துடுறாங்க. இந்திரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டரே நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த நர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சதி வேலை செய்கிற மாதிரி காட்டி எபிசோட முடிச்சிருக்காங்க.